வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். மண்டே அன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் நாள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அன்றைக்கி வந்து ரிசல்ட்ஸ் வரப்போகுது. தமிழ்நாடை யார் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு ரூல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டு பரவலான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீப்புள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டை தேடி போவாங்க அப்படிங்கிறது தான். தட் இஸ், இப்போ 2 ரூலிங் பார்ட்டிஸ் இருக்காங்களே, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, மாற்றி அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மாற்றாக வேற ஒரு கட்சி வரணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறது தான் என்னுடைய அறிவுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நான் நினைக்கிறேன். அண்டு நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் இதை பற்றி. ஸோ அவங்க கூட இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, போதும்பா 2 பேரும் ஆட்சி பண்ணது, இனிமேல் நம்ம வந்து வேற ஒருத்தர் பார்த்தாகணும், அண்டு அவராது ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஏஜ் அக்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த 30 இயர்ஸுக்குள்ளே அந்த மாதிரி மக்கள் மட்டும் கிடையாது. ஈவன் பெரியவர்களுக்கு கூட இதே மாதிரி ஒப்பீனியன் நிறைய பேர்கிட்ட இருந்து நான் கேட்டேன் நான். ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியமான முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், 1960ஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன். அண்டு இந்த வந்து திராவிட கட்சி அவங்க தான் ரூல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. வேறு யாருனாலையும் வரவும் முடியல, எந்த கட்சினால் வெற்றி பெறவும் முடியல. அது சீமானோட கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டா மித்தவங்க ஆரம்பித்த கட்சியாக இருக்கட்டும், அவங்களால எந்த வித இம்பேக்டும் க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் இவர் வந்து விஜய் வந்து இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அமங் த பீப்புள் க்ரியேட் பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இப்போ. அண்டு பட் ஆனால் இந்த ஒப்பீனியன் போல், அதாவது எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எடுத்த நிறைய சேனல் வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் ஆல்மோஸ்ட் 80-90 சீட்ஸ் எடுப்பாங்க. அண்டு ஏடிஎம்கே வந்து நியர்லி ஒரு 30-40 சீட்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சில மித்த சேனல் எல்லாமே ஒரு சைடு, தட் இஸ் ஆளுங்கட்சி தான் வின் பண்ண போகிறதா மித்த எல்லா சேனலும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அது நேஷ்னல் சேனலாக இருக்கட்டும், இல்லாட்ட அது ரீஜனல் சேனலாக இருக்கட்டும். இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, எப்படி வந்து அத்தனை சேனலும் இந்த ரூலிங் பார்ட்டி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல நான். ஆனால் ஒப்பீனியன் போலுங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் தான், அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உண்மையை தான் நான் பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டு வெளியே வர்றாரு, நான் வந்து சர்வே எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து என்கிட்ட சொல்கிறது எப்படி தான் அதுதான் உண்மை எப்படின்னு எடுத்துக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஆகணும், இப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணி ஆகணும். அண்ட் மறுவார் சாம்பிள் சர்வே தானே எடுக்க முடியும். ஒரு 1000 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர்கிட்ட கேட்க முடியும். நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டால் தான் நம்மளால் ரியல் வந்து என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்ட நம்ம கேட்டவங்க அத்தனை பேரும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தென் வந்து த ரிசல்ட்ஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா அவங்க கொடுக்குற ஒப்பீனியன் போல் வந்து இந்த பார்ட்டி தான் வரும் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அதனால் ஒப்பீனியன் போலுங்கிறது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மறுவர் ட்ரெண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக காமிக்க முடியும் ஆக்சுவலாக. ஆனால் ட்ரெண்டு வந்து இருந்துச்சா இல்லையான்னு இப்போ தெரியல, ஆனால் ரிசல்ட்ஸ் வந்தோன்னு அது தெரியும்.
யார் வந்து ஒன் சைடடாக வேணுகிட்டே கொடுத்துருக்காங்க, இல்லாட்ட இதுதான் உண்மையா அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த தடவை வந்து நிறைய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஒட்டுமொத்த அத்தனை சேனலும் இந்த ஆளுங்கட்சி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னதுனால நிறைய இடத்துல வந்து ஒரு சந்தேகத்தை தான் அதை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் பார்ப்போம் அது யார் சொன்னது உண்மையாக போகுது அப்படிங்கிறத. அண்டு எப்படி இருந்தாலும் அண்டு எந்தவித இது இருந்தாலும் இப்போ வந்து நம்ம சப்போஸ் ஆளுங்கட்சியே திருப்பியும் வந்தாங்க அப்படின்னா தென் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு வந்து இன்னும் ஜாஸ்தியாகிடும். அண்டு ஏற்கனவே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிதடியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். சரி, அதே சமயத்தில் இவங்க 2 கட்சியும் இல்லாமல், டிஎம்கேயும் இல்லாமல் ஏடிஎம்கேயும் இல்லாமல் இப்போ புது கட்சி அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா தென் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் எவ்வளோ மெஜாரிட்டி வரப்போகுது, அவங்களுக்கு எந்த மாதிரி ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்மளால் எந்த வித கெஸ்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒன்றும் எங்கேயும் போய் சர்வே எல்லாம் பண்ணல, ஆக்சுவல் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவும் கணக்கெடுக்கலை. ஸோ அதனால் எல்லாமே என்னுடைய ஸ்மால் சர்க்கிளில் கேட்டதை வச்சுக்கிட்டு நான் சொல்கிற நியூஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால் இது வந்து ஒரு கரெக்டான கணிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லலாம். பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு மாற்று ஆட்சி வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் என்னுடைய ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்டேருந்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அவளோட நான் இருக்கிறேன் மண்டே அன்னைக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. நீங்களும் அவளோட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த கட்சி வெற்றி பெறப்போகுது என்பதை. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.